இனி என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், இனி என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், இனி என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு மேன்மை நான் பார்க்க போவது இல்லை. இந்த இருளில், இந்த அடிமைத்தனத்தில், இந்த இருளின் அதிகாரத்தில் நான் முழுவதும் மூழ்கி என் வாழ்க்கை முடிந்துட போகிறது என்று ஒருவேளை உங்கள் உள்ளமும் உங்கள் சிந்தையும் உங்கள் வாழ்க்கையின் நிலையை குறித்து இப்படி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே உங்கள் உள்ளங்களையும் சிந்தைகளையும் தட்டி சொல்லுவாராக, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் விளக்காய் இருக்கிறேன், நான் ஒளியாய் இருக்கிறேன், நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இருள், எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட பலவீனம், எப்பேற்பட்ட தீமைகள், எப்பேற்பட்ட தீங்குகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நிரந்தரமாய் நீக்கி போட்டு இருளான உன் வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையாய், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படி நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி அநேகர் உங்களை பார்க்கும் பொழுது அநேகர் உங்கள் வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிற விதத்தில் உன்னை மாற்றுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஆவியானவர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு சொல்லுவாராக.